அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த யுகத்துக்கு பேரே ஃபாஸ்ட் எரா அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. என்னது ஃபாஸ்ட் எரா? எல்லாம் வேகமாக நடக்குது. அது எல்லாமே வேகமான யுகம் அப்படின்றது நீங்கள் சென்னையில் டிராஃபிக்கை பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். சிக்னலில் நிற்கிறதுக்கு கூட சில பேருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. சிவப்பு விளக்கு விழுந்துற போதுன்ற அந்த நேரத்தில் தான் வழக்கமாக வர வேகத்தை விட இன்னும் அதிகமாக கூட்டுறாங்க. அவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்ன இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரம் வாங்கி தர போகிறாங்களா? என்ன நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போனால் என்ன? எல்லாம் அவசரம். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பேர் வச்சுட்டான். குயிக் லஞ்ச் அப்படின்னு. என்னது குயிக் லஞ்சு? அவசரமாக எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். நீங்கள் கட்டான்னு சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வேலையை பார்க்க போகணும். இவ்வளவு ஓடி உழைப்பதும் நிம்மதியாக 4 வாய் சாப்பிட்றதுக்காக தான். அதையே வேகமாக பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதுவும் நம்ம தாய்மார்கள் சில பேர் பிள்ளைங்களை படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. படின்னு. ஏன் அவன் அவசரமாக இப்போ தான் அது எல்கேஜி படித்து சேர்ந்துருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே அவசரத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. அவன் சீக்கிரமாக படித்து 10ஆம் கிளாஸ் முடித்து +2 முடித்து டிகிரி முடித்து ஏதாவது என்ஜினியரிங் அது இதுன்னு முடித்து அப்படியே அமெரிக்காவுக்கு போயிடணும். பாஸ்போர்ட்டு விசா வாங்கி அமெரிக்காவுக்கு போயிடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரே புள்ள பையன் எங்கேம்மா இருக்கிறான்? அமெரிக்காவில் இருக்கிறான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கையா இது? ஆனால் இப்படி வாழ்வதை பெருமையாக நினைக்கிறவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். எல்லாம் அவசரமாக முடியணும். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லாம் விரைவாக நடக்க வேண்டும் என்று நம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை நடக்காது. அதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். இயற்கை எப்படி நம்முடைய வாழ்வை வடிவமைக்கிறது அப்படின்றதுல நம்முடைய பங்களிப்புன்றது ரொம்ப குறைவு தான். சுலபமாக நமக்கு சில வெற்றிகள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். சுலபமாகவும் கிடைக்காது, விரைவாகவும் நடந்துராது, சுலபமாகவும் கிடைச்சிடாது. ஏன் தெரியுங்களா? சுலபமாக கிடைக்கிற வெற்றிகள் நிரந்தரமாக நிற்பது இல்லை. எளிதாக கிடைத்த வெற்றிகள் காலம் கடந்து நிலைப்பது இல்லை. மிகப்பெரிய வெற்றிகளுக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது. பிஹைண்ட் தி சக்சஸ், பிஹைண்ட் த ஓவர்நைட் சக்சஸ் தேர் லைஸ் எ டிகேட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு 10 ஆண்டு கால உழைப்பு அது இருக்கிற பொழுதுதான் ஓவர் நைட் சக்சஸ். அவர் என்னப்பா ஒரே படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரே படம். ஆனால் அதுக்கு பின்னால் அவர் எவ்வளவு பேர்கிட்ட போய் எவ்வளவு தயாரிப்பாளர்களை பார்த்து, இயக்குநர்களை பார்த்து, அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து என்னென்ன பாடுபட்டார்னு அவருக்கு தான் தெரியும். நாம் அதை சாதாரணமாக நினைக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கவனிச்சிருக்கிறான், உயரம் தாண்டுதல் அப்படின்னு, போல் வால்ட் அப்படிம்பாங்க. கையில் ஒரு பெரிய கழி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு நீண்ட தொலைவு ஓடி வந்து அந்த கழியை ஊனி அப்படியே உயரத்துக்கு போய் அந்த பக்கம் விழுவார். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். என்ன ஓடி வராரு, கையில் குச்சி வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகிறாரு அப்படின்னு ஆங்கிலத்தில் இட் மே அப்பியர் டு பி சிம்பிள்பாங்களே, அது மாதிரி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கும் இல்லைங்க. அந்த ஓடி வருகிற தூரம், இது ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்குது. எவ்வளவு தூரத்தில் இருந்து ஓடி வருகிறார், எவ்வளவு வேகமாக அந்த வேகத்தை கூட்டி கொண்டு செல்லுகிறார், எந்த இடத்திற்கு வருகிற பொழுது அந்த கழியை சரியாக தரையில் ஊனுகிறார், இவர் மேலே செல்வது, எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை வளைத்து அந்த பக்கம் விழுகிறார், இது எல்லாத்துக்கும் பல நாட்பட்ட பயிற்சி இருக்கிறது. வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சியும் முயற்சியும் உள்ளவர்கள்தான் இதை சாதிக்கிறார்கள். இட் மே அப்பியர் டு பி சிம்பிள். இன்னும் ஓடி வந்து அப்படியே போயிட்டது, இன்னும் பெருசாக சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே வெளில வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு வருவாங்க. அதே யூடியூப்பாக பண்ணியும் போடுவாங்க. ஆனால் அந்த படத்திற்கு பின்னால் பல பேருடைய மிகப்பெரிய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, மிகப்பெரிய வெற்றி வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, உழைப்பு எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. இது இயற்கையின் விதி. கான்சன்ட்ரேட் ஆன் த ப்ராக்ரஸ், டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, ஒரு விஷயத்தை செய்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய கஷ்டத்தை விட உங்கள் வளர்ச்சியிலே கவனம் செலுத்துங்கள். அருணிகா சின்ஹான்னு ஒரு பெண்ணு
பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. அவங்க இமயமலையினுடைய உச்சியில் ஏறி அந்த பெண் கொடி நட்டு இருக்கிறார். சாதனை கொடி, வெற்றி கொடியை பறக்க விட்டு இருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கிறது, அந்த அருணிகா சின்ஹா. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், செயற்கை கால் பொருத்தி கொண்டு தரையில் நடப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். மலை மேல் ஏறி உச்சத்தை, அதுவும் உலகத்தினுடைய மிக உயர்ந்த மலைச்சிகரத்தை தொட்டிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அந்த பெண் டெல்லிக்கு ஒரு தேர்வு எழுதுறதுக்காக போறாங்க, நுழைவு தேர்வு. அப்படி போகிறப்போ அந்த பெண், நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் இளம் பெண்ணாக இருந்த பொழுது தேர்வு எழுதுறதுக்காக டெல்லிக்கு போகிறாங்க, அவங்க சொந்த ஊரில் இருந்து. போகிறப்போ ட்ரெயினில் சில பேர் அவங்க கழுத்தில் இருந்த சங்கிலியை, தங்கச்சங்கிலி, அதை பறிச்சுட்டு இந்த பெண்ணை கீழே தள்ளிடுறாங்க. ஓடுற ரயிலிருந்து பெண்ணை தள்ளிடுறாங்க. அந்த பெண் விழுந்த இடத்துல இன்னொரு தண்டவாளம், அந்த தண்டவாளத்திலிருந்து இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு, கால் உடைஞ்சு அந்த பெண்ணால் எந்திரிக்க முடியல. எந்திரிப்பதற்குள்ளாக இன்னொரு ட்ரெயின் வந்து அந்த அம்மாவோட காலில் ஏறிட்டு போயிடுது. நினச்சி பார்க்கவே முடியாத மிகப்பெரிய விஷயங்கள் நடந்து விடுகின்றன சில வினாடி நேரத்தில். அதுக்கு பிறகு ஊர் ஜனங்கள்லாம் அங்கேருந்து வந்து அந்த பெண்ணை எடுத்து அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சேர்த்து தேர்வு கொடுத்து, இதுக்கு அப்பொழுது இளைஞர்கள் நல வாரியத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா நஷ்ட ஈடு கொடுத்தாங்க. பிறகு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அப்புறம் ரயில்வேலேயே அந்த அம்மாவுக்கு வேலை கொடுத்தார்கள். வழக்கம் போல் நம்பால் ஒரு பிரச்சனையை கிளப்பினான். என்ன, இப்படிலாம் ட்ரெயினில் எதுவுமே நடக்கலைங்க, அந்த பெண்ணு அவளா இது மாதிரி செஞ்சுருக்கிறா, அதுவாக ஓடுற ரயிலேருந்து குதிச்சிருக்கு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் பொய் என்று நிரூபிப்பதற்குன்னே ஒரு கூட்டம் புறப்பட்டது. அதையெல்லாவற்றையும் வெற்றிகரமாக சந்தித்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் பெற்ற வெற்றிக்கு நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாய் கிடைத்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு இதில் திருப்தி வரல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இனிமேல் இந்த உலகம் தன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு தான் போக வேண்டும் அப்படின்னு ராமகிருஷ்ணா மருத்துவமனையினுடைய துணையோடு கிடைத்த அந்த செயற்கை கால், அதை பொருத்தி கொண்டு பயிற்சி எடுத்து மலை உச்சியிலே, இமயத்தின் உச்சியிலே சென்று கொடியை நட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த சாதனை தான் நமக்கு தெரிகிறது. அதற்கு பின்னால் இருந்த உழைப்பு, வலி, மன உறுதி, செய்த தியாகம், பட்ட கஷ்டம், இவ்வளவும் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. காரணம், அவசரமாக கிடைக்கிற வெற்றிகள், அவசரமாக எளிமையாக கிடைக்கிற வெற்றிகள் நிரந்தரம் அல்ல. பெரிய வெற்றி வேண்டுமா? பெரிய அர்ப்பணிப்பும் உழைப்பையும் வளர்த்து கொள்ளுங்கள். மனதை அதற்கு தயார் செய்து விட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் பெரிய அளவிலே இமயமலையின் உச்சியில் கொடி நடக்கூடியவராக உங்களையும் மாற்றும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.